ஓம் சக்தி. சென்னை மாவட்டம் ஐனாவரம் ராஜு தெரு காமராஜ் நகரை சார்ந்த ஜூலி முனுசாமி சாலினி தம்பதிகள் திருமணமாகி 11 ஆண்டு காலம் குழந்தை பேர் இல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து 3 அமாவாசை கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. அதிலிருந்து 6வது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு ஒரு குழந்தைய வரமா கேட்டு வந்த தம்பதிகளுக்கு இரட்டை கருவாக தக்க வச்சு இரட்டை குழந்தைகளும் ஆண் வாரிசாக அம்மா வரமாக அவங்க குடும்பத்துக்கு வழங்கி இருக்காங்க. அவரு நம்ம வீடியோல நீங்க பார்த்திருப்பீங்க. நம்ம சேலத்து மகமாய பேரும் புகழுமாக சேலம் சமயபுர மாரியம்மன் பாடலை கேட்டிருப்பீங்க. ஒரு பெண் குழந்தை பாடியிருப்பாங்க. 12ஆம் வகுப்பு படிக்கிற பொண்ணுதான் அந்த பாட்டை பாடியிருப்பாங்க. அந்த பாடலை எழுதி இயக்கி பாட வச்சு நம்ம சேலத்து மகமாய இந்த ஊர் உலகங்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்தின பாக்கியமும் அந்த கைங்கரியத்தையும் அவர் செய்தாரு. கரு தங்கனவாட்டி அந்த பாட்டு எழுதுனீங்களாப்பா? அதுக்கு முன்னாடி எழுதிங்க. நம்ம அம்மாவை தேடி வந்து முதல்ல அவ பேரும் புகழும் பரப்புறாரு. சேலம் சமயபுர மாரியம்மனுக்கு பாடல் எழுதி பதிவிடுறாரு. அது தமிழகம் மட்டுமல்லாம உலகம் எங்கும் அந்த பெண்ணுடைய குரலும் இவருடைய அந்த எழுத்துக்களும் அவ்வளவு பிரதிபலிப்பமாக. இன்னும் நீங்க சேலம் சமயபுர மாரியம்மன் பாடலை போய் பாருங்க, அவ்வளவு அற்புதமாக அமைஞ்சிருக்கும். அந்த பாட்டை கேட்டு மனமகிழ்ந்து நீ ஒரு குழந்தையை கேட்டு வந்த, உனக்கு இரட்டை வரமாக தந்து அதுவும் ஆண் வாரிசாக தரேன்னு மனமகிழ்ச்சியோட அந்த குடும்பத்துக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க. நீங்க சொல்லுங்கப்பா, 11 வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு 3 மாதம் கும்பப்பள்ளி சாப்பிட்டு 6வது மாதம் தான் மனம் இறங்கி வரம் கொடுத்திருக்காங்க. ஒரு குழந்தையை கேட்டு வந்த உங்களுக்கு இரட்டை குழந்தைகளும் ஆண் குழந்தையாக கொடுத்திருக்காங்க. பக்தர்கள்ட்ட என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ரொம்ப சக்தியா பக்தியா தான் வந்துட்டு இருந்தோம். நாங்க எதிர்பார்க்கல, ஒரு குழந்தை தான் நாங்க வேண்டிட்டு வந்திருந்தோம். ஆனா 2 குழந்தை கூட்டு ரொம்ப அம்மா கிட்ட ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் இந்த நாங்க பெற்ற இன்பம் எல்லாரும் பெறணும்னு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு